ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெஷிதகன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒயிட் ஸ்பாட் அந்த மீனை எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஒயிட் ஸ்பாட் ஏன் வருதுன்னு பார்க்கலாம். ஒயிட் ஸ்பாட் ஏன் வருதுன்னா, தண்ணி ரொம்ப கோல்ட் ஆகிட்டுனா வரும். ரெண்டாவது இந்த ரைனிங் சீசன்லாம் எல்லா மீனுக்கும் வரும். மோஸ்ட்லி பீட்டா ஃபிஷ்ஷுக்கு தான் அதிகமாக வரும். ஒயிட் ஸ்பாட்டை ஈஸியாக அட்டாக் ஆகும். அதனால இங்கே தண்ணி இப்போ உங்களுக்கு ஒயிட் ஸ்பாட் வகாமல் இருக்கணும்னா அதுக்கு க்ரீன் மெடிசனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்துட்டு இதுக்கு மேலே எப்படி நான் க்யூர் பண்ணுன்னு தெரியலன்னா நீங்கள் அந்த மெடிசனும் போடலாம். மெடிசன் இல்லாதவங்க இந்த இதை ட்ரை பண்ணலாம். சால்ட்டு எடுத்துக்கலாம். தண்ணி கூலிங்காக இல்லாத வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா கூலிங்கான வாட்டர் இருந்துச்சுன்னா இன்னும் அட்டாக் ஆகும். அதனால் கூலிங் இல்லாத வாட்டர் இருந்தால் சீக்கிரமாக க்யூர் ஆகும். அதனால் சால்ட்டு அக்வேரியம் சால்ட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அக்வேரியம் சால்ட் இல்லைன்னா ராக் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் இல்லைன்னா இந்தமாரி தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ராக் சால்ட் இல்லைன்னா தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கேன். ஒரு கிலோ ஒரு ஸ்பூனு போடணும். இங்கே போட்டுடலாம். ஒரு இது போட்டப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா போட்டப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இது அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வெள்ளை வெள்ளையாக சைடில் லைட்டாக வெள்ளை வெள்ளையாக வரும் புள்ளி மாரி. இல்லை எனக்கு அதுவும் அப்பயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மீன் ஃபுட்டே எடுக்காது. அப்படி ஃபுட்டு உங்களுக்கு ஃபிஷ் ஃபுட் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த மஸ்கிட்டோ லாவா அந்தமாரி போட்டிங்கன்னா அது நல்லா திங்கும். ஆனால் ஃபிஷ் ஃபுட்டை மட்டும் எடுக்கவே எடுக்காது நீங்கள் போட்டால். ஆனால் மஸ்கிட்டோ லாவா போட்டால் சாப்பிடும். அதை வச்சு நீங்கள் அதுவும் சிம்டம் தான். அதனால் லைஃப் ஃபுட்டு சாப்பிட முடியும். ஆனால் இந்தமாரி பெல்லட் சாப்பிட முடியாது. அதனால் பெல்லட் எல்லாம் சாப்பிடாது. லைஃப் ஃபுட் ஆனால் கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடும். அதை வச்சு கண்டா ஒயிட் கலரில் நிறையா இருக்கும். ரொம்ப டயர்டாகிடும். இப்போ என்கிட்ட இருக்கிறதுல 2 மீனுக்கு வந்திருக்கு. ஒன்று இந்த எலிஃபண்ட் டெய்லு, இன்னொன்று ஒரு ஃபீமேலு. இந்த ஃபீமேல் நல்லா எக்லோடான ஃபீமேல். இப்போ தான் ப்ரீடிங் விட்டேன் ரீசெண்டாக. அதுக்குள்ளே ஒயிட் ஸ்பாட் ஒயிட் ஸ்பாட் இந்த மீன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது இந்த டப்பாவில் போட்டு காமிக்கேன். இந்தமாரி ஒயிட் ஸ்பாட் வந்துட்டுனா இந்தமாரி ஸ்டோன் போட்டு காலைல வாட்டி சாயங்காலம் வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்தமாரி உப்பு போட்டுகிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரமாக க்யூ ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூ ஆகும். இதுங்க மீனில் விட்டு காமிக்கேன். இந்த ஃபிஷ்ஷை விட்டாச்சு. நீங்கள் விட்டு மீனை பார்த்தா தெரியும். அப்படியே தலைக்குள்ள அப்படியே சுற்றுப்பாங்க. ஆக்டிவாக இருக்க மீன் இவ்வளோ சோர்ந்து போய் மூச்சோட கஷ்டப்பட்டு இந்தமாரி நீந்த முடியாமல் தவிக்கும். இந்த மீன் ரொம்ப கஷ்டம் மீன் பிழைக்கிறது. இந்த மீனுக்கும் அப்படி தான். ஆனால் இந்த மீன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது ஃபீமேலு. ஆனால் இந்த மேல் தான் ரொம்ப முடியாமல் போய் தலைக்குள்ள எல்லாம் சுற்றுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுங்க லைட்டாக ஒயிட் கலரில் அச்சு வாங்கும். உங்கள் வீடியோவில் கிளியராக தெரியாது. லைட்டாக ஒயிட் கலரில் ஸ்பாட்டெல்லாம் வந்தோம். இந்த மீன் தான் ரொம்ப சிவியராக இருக்குது. இப்போ இதுக்கான ஒயிட் ஸ்பாட்டு ரொம்ப தெரியாது. ஏன்னா வெள்ளை கலர் மீனாக்கல கொஞ்சம் எலிஃபெண்ட் இல்லாக்கல. ஆனால் அங்கங்கே வெள்ளை கலர்லேயே தருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். அங்கங்கே லைட்டாக வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு ஷேடு வந்துடும். லைட்டாக புள்ளி புள்ளியாக. அதை வச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீன் ஒயிட் ஸ்பாட் வந்துட்டுன்னு. இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட் இருந்தாலே காலையில் வருது, சாயங்காலம் வருது, முடிஞ்சால் மதியம் வருது. வாட்டர் 50% சேஞ்ச் பண்ணி ஸ்டோன் உப்பே போடுங்க. கல் உப்பு போட்டால் தான் உங்களுக்கு மீன் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூ ஆகும். டக்குன்னு க்யூ ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூ ஆகும். ஆனால் அந்த மாதிரி போட்டிங்கன்னா மீனுக்கு ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் இந்த மீனை பார்த்தாலே தெரியும், ரொம்ப முடியாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை அடி அடிச்சு விடுங்க. என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.